நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதி சாரல் அத்தியாயம் 49. அலைகளில் திரள்வது 7. இளைய யாதவர் அவையை நோக்கியபடி அசையாமல் நின்றிருந்தார். காற்றிலா இடத்தில் நின்றிருக்கும் சுடர் என. பானுமதி அசலையிடம், மீண்டும் ஒருமுறை அறிவிக்க சொல், அவர்கள் அவர் குரலை செவி மடுக்காமல் இருக்கிறார்கள் என்றான். அசலே, அதைத்தான் கணிகர் விரும்பி இருக்கிறார். அவர்களுக்கு சூதன் கீழ் படை கொண்டு நிற்பதை பற்றி மட்டுமே இப்போது கவலை என்றாள் பானுமதி. ஆனால் அவர் மேலும் முதன்மையான தூதுடன் வந்திருக்கலாம் அல்லவா என்றாள். அசலை புன்னகைத்தாள். இளைய யாதவர் அவை மேடையின் வலப்பக்கம் நின்றிருந்த அந்தணர்களின் தலைவரை நோக்கி, உத்தமரே, நீங்கள் உடனடியாக அவையிலிருந்து வெளியேற வேண்டும் என்றார். அவர் திடுக்கிட்டு, என்ன சொல்கிறீர்கள் என்றார். நீங்கள் வேதமறிந்த அந்தனர் என்றால் இனி இந்த அவையில் நின்றிருக்கலாகாது. வெளியேறுக, இக்கணமே வெளியேறுக என்றார் இளைய யாதவர். அவருடன் நின்றிருந்த முதிய அந்தனர் உரத்த குரலில், நீ யார்? அந்தனரை வெளியே செல்ல ஆணையிட உனக்கு என்ன உரிமை என்றார். இன்னொருவர், சூத்திரரின் ஆணைப்படி அந்தனர் நின்றிருக்க வேண்டும் என எவர் சொன்னது உன்னிடம் என்றார். கலைந்து ஒலித்து கொண்டிருந்த சத்திரிய பேரவை மெல்ல அமைதி அடைந்தது. ஜெயத்ரதன் எழுந்து, என்ன நிகழ்ந்தது? என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றான். சல்யர், அவர்களிடம் ஆணையிட உங்களுக்கு ஏது உரிமை யாதவரே என்றார். அஸ்வத்தாமன், இது அத்துமீறல் என்றான். சத்திரியர் பலர் எழுந்து நின்றனர். அவந்தி நாட்டரசர் ஜெயசேனரும் அவர் மைந்தர்கள் விந்தனும் அணுவிந்தனும் எழுந்து, அவனை வெளியேற்றுக, முதலில் அவன் வெளியேறட்டும் என்று கூச்சலிட்டனர். ஜெயசேனர், முதலில் சத்திரியாவையில் அரசன் என்ற அமர இவனை அழைத்ததே பிழை. அந்த பிழையே இப்போது மும்மடங்கென பெருகி இருக்கிறது என்றார். உங்கள் மகள் மித்ரவிந்தையின் கணவர் அவர் அவந்தியரே என ஒரு குரல் எழ ஜெயசேனர் திரும்பி, ஆம், நாம் ஒற்றுமையின்றி ஆற்றல் இழந்து முறைமை மறந்து குலம் துறந்து வாழ்வதனால் நம் மகளிரை அசுரரும் சூத்திரரும் நிஷாதரும் கிராதரும் கொள்கிறார்கள் என்றார். அபிசார மன்னர் சுபத்ரரும் அரோவாக மன்னர் சிம்மவக்திரரும் குந்தல மன்னர் காளகேசையும் எழுந்து, ஆம், வெளியேற்றுக, இக்கணமே வெளியேற்றுக என்று கூவினர். விதுரர் கை காட்டி, அமைதி அமைதி என்றார். அவை மேலும் மேலும் கூச்சலிடவே துரோணர் எழுந்து, அமைதி கொள்க, நாம் அந்தனர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம் என்றார். அவை அமைதி அடைந்தது. சில அரசர்கள் சினத்துடன் மூச்செறிந்தபடி நோக்கி நின்றனர். அந்தணர்களே, உங்கள் எண்ணம் என்ன என்றார் விதுரர். அவரை வெளியேற்றுவதென்றால் அவ்வாறே ஆகுக. சத்திரியர் அவையில் அந்தனர் குரலே முதன்மையானது என்கின்றன நூல்கள். அந்தனர் தலைவராகிய தவள கௌசிகர், நாங்கள் சொல்வதற்கொன்றும் இல்லை அமைச்சரே. அவர் எங்களை ஏன் வெளியேறச் சொன்னார் என்பதை இந்த அவையில் வெளிப்படுத்தி அதில் பொருள் இல்லை என்று நிறுவாமல் நாங்களோ அவரோ வெளியேற முடியாது. அவ்வாறு வெளியேறினால் நாங்கள் நெறியழிந்து பழி கொண்டோம் என்றே அலர் உருவாகும். அதை அவரும் அறிவார் என்பதனால்தான் புன்னகையுடன் நின்றிருக்கிறார் என்றார். அவையினர் திகைப்புடன் இளைய யாதவரை நோக்கினர். விந்தன், அவன் சொல்வதை அவை கேட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடகத்தை ஆடியிருக்கிறான். மாயன், பழிகாரன், வீணன் என்று கூவினான். ஆம், அதற்காகவே. நீங்கள் விழையவில்லை என்றால் ஒரு சொல்லும் உரைக்காமல் அவை நீங்குகிறேன். எனக்கு மாற்று எண்ணம் ஏதுமில்லை என்றார் இளைய யாதவர். தவள கௌசிகர், எங்களுக்கு மாற்று வழி இல்லை யாதவரே. சொல்க, ஏன் எங்களை வெளியேறச் சொன்னீர்கள் என்றார். நான் உரைக்கலாமா? அவை செவி கொள்ளுமா என்றார் இளைய யாதவர். சொல்க என்றான் ஜெயத்ரதன். அவை கலைந்து ஓசையிட்டது. நான் பேசும்போது அவையிலிருந்து ஒரு சொல் ஊடே எழும் என்றால் அங்கேயே பேச்சை நிறுத்திவிட்டு அவை நீங்குவேன். அந்தனர் மேல் நான் சொல்ல வந்தது என்னவென்று இந்த அவைக்கு வெளியே ஒரு போதும் சொல்ல மாட்டேன். அது ஊரவர் உய்த்தலுக்கும் சோதர்களின் கற்பனைக்குமே விடப்படும் என்றார். இது சூழ்ச்சி, இது என்ன ஒன்னா கீழ்மை என்று அணுவிந்தன் கூவினான். அரசே அமர்க, அரசர்களே அமர்க,
பழி நீங்காது இந்த அவையிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். அவை முழுமை அடையவில்லை என்றால் இங்கேயே உண்ணா நோன்பு இருந்து உயிர் விடுவோம் என்றார் தவள கௌசிகர். அரசர்கள் மெல்ல ஆங்காங்கே அமர்ந்தனர். அவையில் ஆழ்ந்த அமைதி உருவாகியது. இருமல்களும் மூச்சொலிகளும் கங்கணமும் வாளுரையும் குலுங்கும் ஓசையும் மட்டுமே எழுந்தன. சொல்க யாதவரே என்றார் விதுரர். இளைய யாதவர் தவள கௌசிகரை நோக்கி, அந்தனரே, பிரம்மனுக்கு நிகராக பிரிதொரு உலகை உருவாக்கி நிறுத்திய மாமுனிவர் விஸ்வாமித்திரரின் கௌசிக குருமரபில் வந்த அந்தனர் நீங்கள் என்று நான் அறிவேன். உங்கள் நெறி மீறாமை மீதும் சொல் திறம்பாமை மீதும் இந்த அவையில் எவருக்கும் ஐயமில்லை. நானும் அந்த ஐயமின்மையுடனேயே இங்கு வந்தேன். உங்கள் வாழ்த்துக்களால் தான் இந்த அவையில் எழும் சொற்கள் தெய்வங்கள் செவி கொள்ளும் தகுதி கொள்கின்றன. உங்களை பழிக்கும்படி சொல்ல எடுத்தமைக்கு பொறுத்தருள்க என்றார். தவள கௌசிகர், தங்கள் குற்றச்சாட்டு என்ன என்று சொல்லுங்கள் என்று அடக்கப்பட்ட சினத்துடன் சொன்னார். பானுமதி அசலையை நோக்க அவள் புன்னகைத்து, இந்த அவை வெறும் களம் அரசி, கணிகரும் யாதவரும் ஆடுகிறார்கள். பானுமதி கணிகரை நோக்கினாள். அவர் கண்களை மூடி புன்னகையுடன் அமர்ந்திருந்தார். சகுனி முகத்தில் கசப்பும் சீற்றமுமாக தாடியை நீவி கொண்டிருந்தார். அப்படியென்றால் அரசர் என்றாள் தாரை. அவர் இந்த அவையிலேயே இல்லை. அப்பால் நின்று அனைத்தையும் மானுட சிறு விளையாடல் என நோக்கி கொண்டிருக்கிறார். அவையில் கற்சிலை என அமர்ந்திருந்த துரியோதனனை நோக்கிய பின் பானுமதி ஆம் என்றாள். தவள கௌசிகரே, இந்த அவை கேட்கும்படி சொல்லுங்கள். இந்த பெரும் கூடம் மரத்தாலும் துணியாலும் தோலாலும் ஆன ஒரு கட்டடம் மட்டுமே. இதை அவை என்றாக்குவது எது என்றார் இளைய யாதவர். தவள கௌசிகர் அவர் என்ன கேட்கிறார் என விளங்காதவர் போல நோக்கி அமர்ந்திருந்தார். சொல்க, இங்கு அமர்ந்திருக்கும் அரசர்களா? அவர் சூடிய மணிமுடிகளும் செங்கோல்களுமா? அவர்களின் குலக்கொடிகளா? அவர்களால் இங்கு சொல்லப்படும் சொற்களா? எது? அவையினரும் அவர் கேட்க வருவது என்ன என்று புரியாமல் நோக்கினர். தவள கௌசிகர், எவையும் அல்ல. இந்த அவையில் கங்கை நீர் தெளித்து ஓதப்பட்ட வேத சொல் என்றார். அந்த சொல் என்ன என்றார் இளைய யாதவர். அனைத்து அவைகளையும் நிறுவும் சொல் அது. ஓம் வாங்மே மானசி பிரதிஷ்டிதா என தொடங்கும் பாடல். இளைய யாதவர், அந்தனரே, இங்கிருக்கும் மலைகள் தோன்றிய போது உடன் தோன்றிய பாடல் அது எனப்படுகிறது. அச்சொல்லை உரைத்தபடிதான் பிரம்மன் இப்புவியை படைத்தான் என்கின்றன நூல்கள். 4 மேல் கூடி அமர்ந்து நெறியோ நூலோ ஆயும் இடங்களில் எல்லாம் நின்றிருக்கும் சொல் அது. இந்த பாரத வருஷத்தின் நாவில் மொழி திகழும் வரை இங்கிருக்கும். அந்த தூய நன்மொழியின் பொருளை இங்கு உரையுங்கள். தவள கௌசிகர் விழிகாட்ட அவர் அருகே நின்ற இளம் வைதிகர் கை கூப்பி அந்த பாடலின் பொருளை எழுமொழியில் பொருள் மாற்றி பாடினர். தீட்டப்பட்ட தொண்டையிலிருந்து சங்கொலி என எழுந்த பாடல் அவையில் தெய்வம் எழுந்தது போல் ஒலித்தது. என் சொற்கள் உள்ளத்தில் நிலை கொள்க, என் உள்ளம் சொல்லில் அமைக, தன்னைத்தான் விளங்கச் செய்யும் அது என்னுள் வளர்க. ஆம், அது என்றும் வளர்க. என் உள்ளமும் சொல்லும் வேத மெய்மையை விளங்கச் செய்க. நான் கேட்பவை அனைத்தும் வெறுமை என்று ஆகாதொழிக. நாளும் இரவும் நான் நவில்பவையே என்னுள் திகழ்க. நான் நிகழும் உண்மையையே அறிவேனாகுக. நான் அழியா மெய்மையை உணர்வேனாகுக. அது என்னை காத்தருள்க. என் ஆசிரியர்களை காப்பது என்னையும் காத்தருள்க. என்னை காத்தருள்வது என் ஆசிரியர்களையும் காத்தருள்க. அமைதி, அமைதி, அமைதி. இளைய யாதவர், அந்தணர்களே, நாம் அச்சொல்லால் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறோம். அச்சொல்லை இங்கு அமைத்தவர்கள் நீங்கள். எளியோனாகிய நான் வேத மெய்மையை குறித்து ஒரு வினாவை இங்கு எழுப்பலாம் அல்லவா என்றார். தவள கௌசிகர், தாங்கள் எளியவர் அல்ல என்பதும் சாந்தீபனி குருநிலையின் முதன்மை ஆசிரியர் தாங்களே என்பதும் வேதமறிந்தோர் எவரும் அறிந்ததே. நான் தங்களைப் போல வேதமைமை நோக்கி செல்பவன் அல்ல. வேதமோதும் எளிய அந்தணன். என் அறிவு குகந்ததே இங்கு உரைப்பேன் என்றார். எனக்கல்ல, இந்த அவைக்கு உரையுங்கள் வைதிகரே. அது என்னை காத்தருள்க. என் ஆசிரியர்களை காப்பது என்னையும் காத்தருள்க. என்னை காத்தருள்வது என் ஆசிரியர்களையும் காத்தருள்க என
வேதம் இறைஞ்சுகிறது. அது என இங்கு சுட்டப்படுவது எது என்றார் இளைய யாதவர். பிரம்மம், அச்சொல்லால் சுட்டப்படுவது எதுவோ அது என்றார் தவள கௌசிகர். ஆம், எங்கும் எப்படியும் சுட்டப்படுவன அனைத்தும் அதையே சுட்டுகின்றன. இங்கு இப்பாடலில் அது எவ்வடிவில் சுட்டப்படுகிறது? தவள கௌசிகர் தயங்கிய பின் தன் மாணவர்களை பார்க்க அவர்களில் இளையவன், யாதவரே, அதற்கான மறுமொழிதான் முந்தைய வரிகளில் உள்ளது. இது சொல் நவில்வதை குறித்த பாடல். சொல்லே இங்கு பிரம்மத்தின் வெளிப்பாட்டு வடிவமென நின்றுள்ளது என்றான். நன்று அந்தனரே, உங்கள் பெயர் சூஷ்மர் என்று அறிவேன். சொல் உங்களில் நிலை கொள்க, உங்களில் எரிந்து உங்களை நிறைவடைய செய்க என்றார் இளைய யாதவர். இதற்கப்பால் ஒரு நற்சொல்லும் இப்புவியில் வேண்டேன் ஆசிரியரே என்றான் சூஷ்மன். இளைய யாதவர், தவள கௌசிகரே, இங்கே நீங்கள் பிரம்மம் என நாட்டியது சொல். சொல்லே இதை அவை என்றாக்குகிறது என்றார். ஆம், இங்கு முழு முதல் தெய்வம் சொல்லே என்றார் தவள கௌசிகர். ஆகவே இங்கு சொல்லப்படும் ஒரு சொல்லும் வீண் என்றாக கூடாது. சொல்லுக்கு பின்னால் உள்ளமும் உள்ளத்தை தன்னிலேந்திய ஆத்மனும் ஆத்மனின் அடையாளங்களாகிய அனைத்தும் ஆத்மன் சென்றடையும் முழுமையும் சேர்த்தே இங்கே சொல் எனப்படுகிறது என்று இளைய யாதவர் சொன்னார். ஆம், மெய் என்றார் தவள கௌசிகர். சொல்க அந்தனரே, இந்த அவையில் சொல் நின்றிருக்கிறதா? இங்கே ஒரு சொல் தன் பொருளை இழந்தால் இந்த அவை மறுதளிக்கப்படுகிறது. வேதம் மும்முறை மறுதளிக்கப்படுகிறது. பிரம்மம் 33,000 கோடி முறை மறுதளிக்கப்படுகிறது. இளைய யாதவர் குரல் ஓங்கி ஒலித்தது. வேதியரே, அவையரே, உங்கள் வேதம் சிறுமை செய்யப்பட்ட இந்த அவையில் பேசப்படும் சொற்களுக்கு மேல் நீங்கள் தெளித்த கங்கை நீர் எங்கு செல்கிறது? சொல்க, உங்கள் கைகளால் அதை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியுமா? தவள கௌசிகர் திகைப்புடன் விதுரரையும் பிறரையும் நோக்கினார். சொல்க, நீங்கள் தெளித்த கங்கை நீரை மீட்டுக்கொள்ள வழி இருக்கிறதா? தவள கௌசிகர், அறியேன், அவ்வண்ணம் ஒன்றும் இதுவரை நிகழ்ந்ததில்லை என்றார். அவர் குரல் இடறியது. அதை நான் எண்ணியதே இல்லை. பாரத வருஷத்து சத்திரியரவையில் வேதம் மறுதளிக்கப்பட்டதை நான் கேட்டதும் இல்லை. சொல்க சூஷ்மரே, நீங்கள் அறிவீரா வழியை என்றார் இளைய யாதவர். ஆம், இந்த அவையை வேத மறுப்பு உரைத்தது என சொல்லி தீ சொல்லிட்டு தர்பையால் கங்கை நீரை தெளித்து பூர்ணமிதும் பூர்ணமதும் என்னும் நிறைவு சொல் உரைத்து பின்னடி எடுத்து வைத்து அவை நீங்கினால் போதும். ஆனால் அக்கணமே இங்குள்ள அத்தனை அரசர்களும் சத்திரியர் அல்லாதாவார்கள் என்றான் சூஷ்மன். அவையிலிருந்து திகைப்பொலி எழுந்தது. ஆங்காங்கே அரசர்கள் எழுந்து நின்று விட்டனர். தவள கௌசிகர், ஆனால் அது எவ்வாறு என திகைக்க, எளிய வழியும் உள்ளது ஆசிரியரே. நாம் வேத முறைத்து வாழ்த்தியது இந்த அவையை அல்ல என்னும் பொருள் வரும்படி சொல் சேர்த்து மேலும் ஒரு வேத பாடலை ஓதி நிறைவுரைத்து வெளியேறலாம். ஆனால் அதன் பின் இந்த அவையில் எடுக்கப்படும் எச்சொல்லுக்கும் அந்தனர் ஆட்பட மாட்டார்கள். இம்முடிவை தலைமேற்கொண்ட எந்த அரசருக்கும் கங்கை நீர் தெளித்து வேதம் ஓதப்பட மாட்டாது. அவர்கள் அரியணை அமர்ந்து முடிசூடவோ வேள்வி காவலர் என அமரவோ முடியாது. வேதத்தின் பொருட்டு வாழேந்தும் உரிமையை அவர்கள் இழப்பார்கள் என்றான் சூஷ்மன். திகைத்தவர்களாக சொல் கைகளிலும் முகத்திலும் நிலைக்க சத்திரியர் நின்றும் அமர்ந்தும் அசைவிழந்திருந்தனர். தவள கௌசிகர், ஆனால் இன்னமும் இந்த அவை எங்கே சொல் பிழைத்தது என்று யாதவர் சொல்லவில்லை. சத்திரியர் அந்த கூற்றில் உயிர் கொண்டு, ஆம், அதை சொல்க, வெறும் மாயம் என்று கலவையாக குரல் எழுப்பினர். கோசல மன்னன், இது வெறும் வீணுரை, அவையை சிறுமைப்படுத்தும் வெற்று சொல் என்று கூவினான். விதுரர், ஆம் யாதவரே, இந்த அவையில் எங்கே சொல் முறிந்தது என்று கூறி நிறுவும் பொறுப்பு உங்களுடையது என்றார். நான் சொல்லவிருப்பது எவரும் அறிந்ததே என்றார் இளைய யாதவர். தவள கௌசிகரே, 13 ஆண்டுகளுக்கு முன்பு 12 படைக்களம் நிகழ்ந்த பின் கூடிய அரசவையில் கங்கை நீர் தெளித்து வேதமோதி அஸ்தினபுரியின் அரசருக்கு அரியணை உருக்கியவர் நீங்கள் அல்லவா? தவள கௌசிகர், ஆம் என்றார். அன்று ஓதப்பட்ட வேத சொல்லும் இதுவே அல்லவா? தவள கௌசிகர் குரல் தாழ ஆம் என்றார். சொல்க, அன்று அந்த அவையில் சொல்லப்பட்டவை வேதத்தால் ஏற்கப்பட்டவை அல்லவா? தவள கௌசிகர், ஆம்,
வேதம் நிறுவப்பட்ட அவையில் அரசரால் உரைக்கப்பட்ட சொல் வேத சொல் என்றே கருதப்படும். அவராலோ பிறராலோ அது மறுதலிக்கப்படும் என்றால் வேத மறுப்பென்றே கொள்ளப்படும். நான் பிறிதென்ன சொல்ல வேண்டும் அந்தனரே என்றார் இளைய யாதவர். நீங்களே அறிவீர்கள். அரியணையில் அஸ்தினபுரியின் முடிசூடி குருகுலத்தவராகிய தார்தராஷ்டிரர் துரியோதனர் அமர்ந்திருந்த அந்த அவையில் உரைக்கப்பட்ட சொல் என்ன என்று. 12 ஆண்டுகள் காணுரைவும் ஓராண்டு விழிமறைவும் இயற்றி மீண்டு வந்தால் அஸ்தினபுரியின் பாண்டுவின் மைந்தர் நாடு நீங்குகையில் அவர்கள் விட்டு சென்றவை அவ்வண்ணமே திரும்ப அளிக்கப்படும் என்று கூறப்பட்ட போது அந்த அவையில் நீங்களும் இருந்தீர்கள். அந்த அவை அந்தனராலும் மூத்த குடித்தலைவராலும் கற்றறிந்த புலவராலும் நிறைந்திருந்தது. பேரரசரும் அரசரும் பிதாமகரும் ஆசிரியர்களும் பீடம் கொண்டிருந்தார்கள். தவளகௌசிகர் ஆம் என்றார். அந்த சொல் பேணப்பட்டதா? இனிமேலாவது பேணப்படுமா? இல்லை அச்சொல் முறிக்கப்படும் என்றால் அதை ஏற்கிறதா நீங்கள் அங்கும் இங்கும் ஓதிய வேதம் என்றார் இளைய யாதவர். அதை நான் உசாவியதில்லை என்றார் தவளகௌசிகர். உங்கள் வேதத்தின் மேல் உங்களுக்கு பொறுப்புள்ளது என்றால் இப்போது உசாவுக. அச்சொல் பேணப்படாதென்றால் வேதம் மறுக்கப்பட்டதென்று அறிவித்துவிட்டு அவை நீங்குக என அவரை உறுத்து நோக்கி காலடி எடுத்து வைத்து அணுகியபடி இளைய யாதவர் சொன்னார். அல்லது வேதம் பேணும் பொறுப்பை துறந்துவிட்டேன் என்று கூறி நீங்குக. தவளகௌசிகர் நடுங்கிக் கொண்டிருந்தார். அந்தனரே, இந்த அவையில் நீங்கள் நெறி மீறிவிட்டீர்கள் என நான் உரைத்தது இதுவே. இவையில் ஒன்றை நீங்கள் செய்து உங்கள் நெறியை இங்கே நாட்டிவிட்டு என்னை புறம் செல்ல ஆணையிடுங்கள் என்றார் இளைய யாதவர். அதே விசையில் அவை நோக்கி திரும்பி, அன்றேல் இந்த அவை கூறட்டும், இது அந்தனர் சொல்லால் அமையவில்லை, வேதத்தால் நிறுவப்படவில்லை என்று. குலத்திரளாலும் மாணவங்களாலும் பெரு விளைவுகளாலும் ஆனதே இது என. சொல்லால் அல்ல படைக்கலங்களாலேயே இதன் ஆற்றல் நிலை கொள்கிறது என. அதன்பின் எவரும் வேதம் காக்க எழுந்தோம் என்று சொல்ல வேண்டியதில்லை. இது வேதங்களுக்கிடையேயான போர் என்று நம்ப வேண்டியதும் இல்லை. இது தசைநார்களுக்கும் இரும்புக்கும் இடையேயான போர் மட்டுமே. அதை அறிவித்து விட்டீர்கள் என்றால் வெறும் தசைகளாக இரும்புகளாக அவர்களும் வருவார்கள். குருதியின் அளவை கொண்டு அறத்தை முடிவு செய்வோம். அவை சொல்லடங்கி விழிகள் மட்டுமாக அமர்ந்திருந்தது. சொல்க, தொல்குடி சத்திரியர்களின் பேரவையில் வேத சொல்லுக்கு என்ன மதிப்பென்று நானும் உணர்கிறேன். இளைய யாதவர் பெருமூச்சுடன் தவளகௌசிகர் மெல்ல அசைந்தார். நான் தங்களுக்கு நன்றி உரைத்தாக வேண்டும் இளைய யாதவரே என அவர் தாழ்ந்த குரலில் சொன்னது அவை முழுக்க கேட்டது. என் பொறுப்பென்ன என்று எனக்கு காட்டினீர்கள். என் முது தந்தையின் காலத்தில் இருந்து அரசவையில் அவை மங்கலம் இயற்றும் எளிய அந்தணர்களாகவே எங்களை உணர்ந்துள்ளோம். உண்மையில் இதோ மங்களத்தாலமேந்து மணிச்சேடியருக்கும் நல்லிசை முழக்கும் சூதருக்கும் எங்களுக்கும் குலமன்றி தொழிலில் என்ன வேறுபாடு என்று உணர்ந்ததே இல்லை. மலைகள் திரண்டெழும் காலத்திற்கு முன்பிருந்து தொடர்ந்து வரும் அழியா மரபொன்றின் பேணுனர் நான் என்று உணர்த்தினீர்கள். இதன் பொருட்டு நானும் என் குடியும் உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறோம். ஆசிரியர் என்று அமைந்து எங்களை வாழ்த்துக. இளைய யாதவர் அறிந்து உண்டாலும் அறியாமல் உண்டாலும் மருந்து நோய் தீர்க்கும். நீங்கள் ஓதிய வேதம் மெய்மை என்றாகும். கை கூப்பி வணங்கிய பின் தவளகௌசிகர் சொன்னார். இந்த அவையில் வேத சொல் வாழ்கிறதா என்று நோக்கும் பொறுப்பு எனக்கு உண்டு என உணர்ந்தேன். இதை அரசரிடம் முசாவுகிறேன். வேத தூய்மை செய்யப்பட்ட அவையில் உரைக்கப்பட்ட சொல் பேணப்படுகிறதா? ஆம் என்றால் இந்த அவையில் இப்போதே ஆணை எழ வேண்டும். மறுப்பார் என்றால் என் வேத சொல்லை மீட்டெடுத்து இந்த அவையை முற்றிலும் மறுதலித்து 7 பின்னடி எடுத்து வைத்து நான் அவை நீங்குவேன். என் மூதாதையர் அறிக, என் நாவில் எரியும் வேதம் அறிக. அவ்வாறே ஆகுக. சத்திரியர் உறைந்தவர்களாக அமர்ந்திருந்தனர். முதியவராகிய சோமதத்தர், பொறுங்கள் அந்தனரே, பெரிய முடிவை சொல்கிறீர்கள். எரியை காட்டில் வைப்பதற்கு நிகர் உங்கள் செயல். அதன் விளைவுகளை நீங்களோ நானோ கட்டுப்படுத்த இயலாது. காம்போஜ நாட்டரசனாகிய சுதக்ஷணன் அவர் தன் சொல்லை முன் வைத்து விட்டார். அவர் கடமை அது. அஸ்தினபுரியின் அரசர் தன் முடிவை சொல்லட்டும். ஜெயத்ரதன் எழுந்து சினத்துடன் கை நீட்டி, எவரும் அரசரை ஆள்பவர்களாக தங்களை எண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை. நாவடக்கி சொல்லெடுத்தல் நன்று. சுதக்ஷணன், சைந்தவரே, எந்த நெறியின்படி நீங்கள் அங்கே அமர்ந்திருக்க இங்கே பின்னிரையில் நான் அமர்ந்திருக்கிறேன்? வேதம் வகுத்த மூப்பிழமை மரபு அது.
யானை மேல் அமர்ந்து யானையை மறுதலிக்கும் அறிவின்மையை நான் செய்வதில்லை. அரசர் சொல்லட்டும், அவர் அவையுரைத்த சொல்லுக்கு என்ன மதிப்பு என்று. தார்மீக நாட்டரசன் சசாங்கனும் திரிகர்த்த நாட்டரசன் க்ஷேமங்கரனும் எழுந்து, ஆம், அவர் சொல்லட்டும், அதுவே மெய் என்று கூச்சலிட்டனர். சௌவீர நாட்டரசர் சுமித்திரர், அவர் சொல்வதே முறை. எது எங்களை இங்கு அமரச் செய்திருக்கிறதோ அது பேணப்பட்டாக வேண்டும். அதை முடிவு செய்த பின் அவை நீளுமென்றால் அதுவே நிகழ்க என்றார். சகுனி, ஒரு பொழுது பொறுங்கள், ஒரு சொல் மட்டும் கேளுங்கள். இளைய யாதவர் கோருவதை இப்போது அரசர் ஆணை என்று விடுப்பார் என்றால் இந்த படைக்கூட்டுக்கு பொருள் இல்லாதாகும். போருக்கும் வெற்றிக்கும் வாய்ப்பில்லை. நீங்கள் விளையும் நிலமும் செல்வமும் புகழும் அகன்று செல்லும். அதை எண்ணி சொல்லெடுங்கள் என்றார். புலிந்த நாட்டு அரசன் சுகுமாரனும் அவன் இளையோன் சுமித்திரனும் எழுந்து ஒரே குரலில், என்ன அறிவின்மை என்று சீறினர். சுகுமாரன், ஆம், நாங்கள் மண்ணையும் செல்வத்தையும் புகழையும் விழைகிறோம். ஆனால் பசுவை கொன்று உண்ட பின் அதன் நெய் கொண்டு வேள்வி செய்யும் அறிவிலிகள் அல்ல என்றான். வேதம் பிழைக்கும் என்றால் பின்னர் நாங்கள் ஏந்தியுள்ள கோலுக்கும் பொருள் இல்லை. பூரிஸ்ரவஸ், நாம் இங்கே கூடி கூச்சலிடுவதில் பொருள் இல்லை. இந்த அவையின் மூத்தவர்கள் சொல்லுரை கட்டும். பிதாமகர் பீஷ்மரோ ஆசிரியர்கள் துரோணரோ கிருபரோ மறுமொழி கூறுக. இங்கு நிகழ வேண்டியதென்ன என்றான். அனைவரும் அவ்வாறு பொறுப்பை அகற்ற விழைந்தவர்கள் போல அமைதியானார்கள். நான் ஒன்றும் சொல்ல விழையவில்லை. என் சொற்கள் தீர்ந்து விட்டன. பூரிஸ்ரவஸ், ஆசிரியரே, நீங்கள் சொல்க. அவையில் எழ வேண்டிய முடிவு என்ன? துரோணர் கை கூப்பி, வேதமே இந்த அவையை அமைக்கிறது. வேத சொல் முறியும் என்றால் இங்கு அவையே இல்லை. பிறகென்ன அவை முடிவு? வேதம் நிலை கொள்ள வேண்டும் என்றால் அரசன் அதை தொட்டு உரைத்த சொல்லை காக்க வேண்டும். அதை அவர் மறுப்பார் என்றால் அந்தனர் முதல்வர் வேதத்தை மீட்டு கொண்டு வெளியேறலாம். அக்கணமே இங்குளோர் எல்லாம் சத்திரியர் அல்லவென்றாகிறோம். பின்னர் அசுரரும் நிஷாதரும் போல நாமும் வெறும் திரளே. அவ்வாறு சென்று நிலம் கொண்டு முடிசூடவும் மண் ஆளவும் செய்யலாம். முடிவெடுக்க வேண்டியவர் அரசரே. மேக்கல நாட்டரசன் சுதர்மனும் விகுஞ்ச நாட்டரசன் ஸ்ரீமுகனும் எழுந்து கூச்சலிட்டனர். அவ்வாறென்றால் அவ்வாறே என்றான் சுதர்மன். நாம் வெல்வோம். வெற்றியை தொடர்ந்து வேதம் வரும் என்பதே வரலாறு. ஸ்ரீமுகன், வென்ற பின் அதற்கான வேதியரை தேடுவோம். அவர்கள் எந்த அடற்காட்டில் இருந்தாலும் கொண்டு வருவோம். சிறுகுடி சத்திரிய மன்னர்கள் பலர். ஆம், அது நிகழ்க, அதுவே வழி என்று கூவினர். அஸ்வத்தாமன் எழுந்து, அமைதி, கூச்சலிட்டு நாம் ஏற்றக்கூடுவது ஏதுமில்லை. அரசர் முடிவெடுக்கட்டும், அதுவரை பொறுப்போம். அசலை பானுமதியின் கைகளை பற்றி இருந்தாள். அது நடுங்கிக் கொண்டிருந்தது. பானுமதி அசலையின் கையின் மேல் தன் கையை வைத்தாள். தன் நெஞ்ச துடிப்பை உடலெங்கும் கேட்டாள். உடலே உடைந்து திறந்து விடும் என்று தோன்றியது. கண்களை மூடி உதடுகளை கடித்து தன்னை அடக்கி கொண்டாள். சகுனி எழுந்து, அரசர் முடிவெடுக்கும் முன் தன் உடன் பிறந்தாரிடம் சொல் தேரட்டும். அவர்களுக்கும் உரியது இந்நிலம். சுபலரும் சோமதத்தரும் அவையை ஒத்தி வைப்போம், அரசருக்கு பொழுதளிப்போம் என்றனர். அந்தனரே, அரசர் தன் சொல் பேணுவார். அம்முடிவை அறிவிக்க அவருக்கு பொழுதளிக்க உளம் கணியுங்கள். தவள கௌசிகர், அவர் எத்தனை பொழுதை வேண்டுமென்றாலும் கொள்க. நாங்கள் இந்த அவையில் இவ்வண்ணமே நின்றிருப்போம். சகுனி மேலும் சொல்ல நாவெடுப்பதற்குள் துரியோதனன் அவரை கை காட்டி அமர்ந்து விட்டு எழுந்து அவை முன் நின்றான். அவை உடனே அமைதியாகி அவன் முகத்தில் ஊன்றியது. இரு கைகளையும் விரித்து, அமைக, என் சொல் செவி கொள்க என்றான் துரியோதனன். குருதி சாரல் 49வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.